Praise God. Hallelujah. I like the way you worship God. நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற விதத்தை பார்க்கிறீர்களோ பேசுகிறது. I want to encourage you to keep on worshiping God that way. நீங்கள் இதே வழியில் ஆண்டவரை அதிகமாக ஆராதிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். And if you're happy to be in God's presence tonight, I want you to shout hallelujah. இந்த ராத்திரி வேளையில் இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது எனக்கு சந்தோஷம் சொல்லுங்க. சத்தமாக நன்றி சொல்லாமா? Amen. Let us pray. நாம் கண்களை ஜெபிக்கலாம். Father, we give you glory. தாவே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். Lord, we just thank you for such a wonderful time as this. இந்த வேளையில் தந்திருக்கிற நல்ல அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Father, as we're about to just look into your word, I just pray that you bless your people and lift them up in Jesus' name. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Amen. I bring you greetings from Shoreway International in Australia. Shoreway International ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து நான் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். I'm here with my senior pastor, Dr. William. எங்களுடைய மூத்த போதகர் பாஸ்டர் வில்லியம் அவர்களோடு நான் வந்திருக்கிறேன். Sister Belinda. சிஸ்டர் பெலிண்டா இருக்கிறார்கள். And of course, our team from the UK. பார்த்தோம்லாம் UK ல வந்திருக்கிற குழுக்கள் நாங்கள் இருக்கிறோம். Auntie Pearl and Brother Mike. Auntie Pearl, Brother Mike அவர்களோடு இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். Amen. Amen. Tonight, I want us to look into the Word of God. இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். Because the Word of God is everything. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறது. Your Christian life, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது is based on the Word of God. கர்த்தருடைய வேத வசனத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. We cannot do anything outside of the Word of God. இந்த வேத வசனத்துக்கு வெளியிலிருந்து வேற ஒரு காரியத்தை நம்மால செய்ய முடியாது. Jesus said, "Man shall not live by bread alone, பேசி சொன்னார் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, but by every word that proceeds out of the mouth of God." தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. So I want to just bring you a word of encouragement this evening. ஆகவே இந்த மாலை நேரத்திலே உங்களுக்கு ஒரு உற்சாகத்தின் வார்த்தை நான் தருகிறேன். Your enthusiasm for the Lord is exemplary. உங்களுடைய கர்த்தருக்காக நீங்கள் பாராட்டுகிற இந்த உற்சாகமே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. Your zeal for the Lord is something for others to emulate. நீங்கள் கர்த்தருக்காக பாராட்டுகிற வைராக்கியம் உங்களை இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி சேர வைக்கிறதா இருக்கிறது. The way you worship God is something to write home about. நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற விதத்தானே உங்களை குறித்து ஏதாவது சொல்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. And we absolutely love you with the whole of our hearts. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். But in spite of all that, எல்லாவற்றுக்கும் மேலாக I want to commend you to the Word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்புகிறேன். Because it's only the Word of God that is able to build you தேவனுடைய வசனம் மாத்திரமே உங்களுக்குள்ளாக உருவாக்க முடியும். and give you an inheritance among them that are chosen. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரத்தை தேவனுடைய வார்த்தை தான் தருகிறது. How many of you know orange? ஆரஞ்சு எத்தனை பேருக்கு தெரியும்? Yes, how many? Good. Now when you squeeze an orange, what normally comes out of it? ஆரஞ்சு பழத்தை நம்ம பிழிச்சோம்னா உடனே என்ன வரும்? Good. Orange juice. ஆமா, ஆரஞ்சோட ஜூஸ் நமக்கு கிடைக்கும். In the same way, அதே வழியில தான் when the pressures of this life squeezes you, இந்த தேவனுடைய சமூகத்திலே நாம் பிழியப்படுகிறோம். when the persecutions of this life, when they squeeze you, நம்முடைய சூழ்நிலைகள், வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் நம்மை பிழிந்தெடுக்கிறதை போல இருக்கிறது. when sickness tries to squeeze you, உங்களுடைய வியாதி உங்களை பிழியலாம். when difficulties tries to squeeze you, உங்கள் வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள், கஷ்டமான காரியங்களை பிடிக்கிறதை போல இருக்கலாம். there are two things that can come out of you. ரெண்டு காரியம் உங்களுக்கு வாக்கிடப்பட்டிருக்கிறது. Either the word of God, அது ஒன்று தேவனுடைய வசனம், or the word that is not of God. தேவனுடைய வசனம்